வணக்கம். ஸ்ரீ வெங்கடேஸ்வரா ரியல் எஸ்டேட்லேருந்து சுதாகர் பேசுகிறேன். ஈசிஆர் இடைக்கழிநாடு ஜங்ஷன்லேருந்து 10 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் இருக்கிற ஒரு அழகான ப்ராப்பர்ட்டி பார்த்துட்ருக்குறோம். டோட்டல் எக்ஸ்டெண்ட் பார்க்கும்போது 23 ஏக்கர் ப்ராப்பர்ட்டியாக இருக்குது. இதில் 15 ஏக்கர் ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா ஃபார்ம் லேண்ட் பண்ணியிருக்காங்க. ரிமைனிங் 8 ஏக்கர் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி அழகான கல்டிவேஷன் லேண்டாக இருக்குது. ப்ராப்பர்ட்டி பார்த்தீங்கன்னா ஒரு கார்னர் ப்ராப்பர்ட்டின்னு சொல்லலாம். ப்ராப்பர்ட்டினுடைய நார்த் டைரக்ஷனில் 700 ஃபீட் லென்த்துக்கு 30 ஃபீட் வைட் இருக்கிற தார் ரோடு நம்ம ஃபீல்டுக்கு அவைலபிளாக இருக்குது. அதே போல் ப்ராப்பர்ட்டினுடைய ஈஸ்ட் டைரக்ஷனில் 1200 ஃபீட் லென்த்துக்கு 20 ஃபீட் வைட் இருக்கிற மட் ரோடு அவைலபிளாக இருக்குது. இந்த ஃபீல்டில் பார்த்தீங்கன்னா ஒரு 800 ஸ்கொயர் ஃபீட்டில் அழகான வீடு ஒன்று கன்ஸ்ட்ரக்ட் பண்ணியிருக்காங்க. ப்ராப்பர்ட்டினுடைய மிடில் இந்த வீட்டை சுற்றி ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா ஃபார்ம் லேண்டு, ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா கல்டிவேஷன் லேண்டு. ப்ராப்பர்ட்டினுடைய அவுட்டர் ஏரியாவிலேருந்து ப்ராப்பர்ட்டினுடைய மிடில் ஏரியாவை கனெக்ட் பண்ணுறதுக்கு 25 ஃபீட் வைடுக்கு மட் ரோடு வந்து லே பண்ணியிருக்காங்க. ப்ராப்பர்ட்டினுடைய ஈஸ்ட் டைரக்ஷனில் பார்த்தீங்கன்னா மெயின் என்ட்ரன்ஸ் வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. இதுதான் பார்த்தீங்கன்னா ப்ராப்பர்ட்டினுடைய மெயின் என்ட்ரன்ஸ் ஈஸ்ட் டைரக்ஷனில் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. அதிலேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு 25 ஃபீட் வைடுக்கு கிராவல் ரோடு வந்து லே பண்ணியிருக்காங்க. இதுதான் பார்த்தீங்கன்னா 7 ஏக்கர் ஃபுல்லாகவே தென்னந்தோப்பு அமைச்சிருக்காங்க. மரங்கள் எல்லாமே ஒரு 20 இயர்ஸ் ஏஜ் இருக்கிற மரங்கள் தான். நம்ம ஃபீல்டினுடைய சாயில் நேச்சர் பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் பாருங்கள், ஃபுல் அண்ட் ஃபுல் ரெட் சாயில். ஏழு ஏக்கரில் தென்னந்தோப்பு, 5 ஏக்கரில் பார்த்தீங்கன்னா மாந்தோப்பு இருக்குது. 1 ஏக்கரில் நெல்லி மரம் வச்சுருக்காங்க. ப்ராப்பர்ட்டினுடைய மிடில் பார்த்தீங்கன்னா இந்த 1 ஏக்கர் இந்த வீட்டை சுற்றி இருக்கிற இந்த இடம் டோட்டலாகவே 23 ஏக்கர் ப்ராப்பர்ட்டி. என்டையர் ஃபீல்டு ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா ப்ராப்பரான ஃபென்ஸ் பண்ணியிருக்காங்க. நம்ம ஃபீல்டில் பார்க்கும்போது 2 ஃப்ரீ அக்ரிகல்ச்சர் இபி சர்வீஸ் இருக்குது, 2 வெல் இருக்குது. என்டையர் ஃபீல்டு ஃபுல்லாகவே பார்த்திங்கன்னா ப்ராப்பரான பைப் லைன் பண்ணியிருக்காங்க. சரௌண்டட் ஏரியா ஃபுல்லாகவே பார்த்திங்கன்னா ஃபார்ம் லேண்டு. நம்ம ஃபீல்டுக்கு அடுத்தது இருக்கிற ஃபீல்டும் பார்த்திங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் மேங்கோ ஃபார்ம் இருக்குது. ஸ்டேட் ஹைவேஸ்க்கு வித்தின் 100 மீட்டர் டிஸ்டன்ஸ்லேயே இந்த ப்ராப்பர்ட்டி அமைஞ்சிருக்கு. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நெல்லி மரங்கள். எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரு 12 வருஷம் ஏஜ் இருக்கிற மரங்கள் இது. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த 800 ஸ்கொயர் ஃபீட்டில் ஒரு வீடு, அதுக்கு அருகாமையில் இருக்கிற காலி இடம் இது. இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிற இந்த ஏரியா பார்த்திங்கன்னா ப்ராப்பர்ட்டினுடைய மிடில் போர்ஷன் இது. இதுதான் பார்த்திங்கன்னா இந்த 800 ஸ்கொயர் ஃபீட் இருக்கிற வீடு. இந்த வீட்டில் ஒரு போர்ஷன் பார்த்திங்கன்னா கூட்ஸ் வைக்கிற ஷெட்டு மாதிரி யூஸ் பண்ணுறாங்க. இதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஹவுஸ் ஹோல்டு இபி சர்வீஸ் வந்து அவைலபிளாக இருக்குது.
பார்த்தீங்கன்னா ஒரு பலாமரம் இருக்குது பாருங்கள். இந்த வீடு பார்த்தீங்கன்னா ஈஸ்ட் ஃபேஸிங் இருக்கா போல் அமைச்சிருக்காங்க என்ட்ரன்ஸு. டோட்டல் 4 சைடுமே பார்த்தீங்கன்னா ப்ராப்பரான ஃபென்ஸ் பண்ணியிருக்காங்க. என்டையர் ஃபீல்டுடைய அமைப்பு பார்த்தீங்கன்னா ஒரு ப்ராப்பரான ரெக்டாங்கிள் ஷேப்பில் இந்த ப்ராப்பர்ட்டி அமைஞ்சிருக்கு. இப்போ நம்ம பார்க்குற இந்த விஷுவல்ஸ் எல்லாமே ப்ராப்பர்ட்டினுடைய பேக் எண்டில் இருக்கிற விஷுவல்ஸ். 5 ஏக்கர் மாந்தோப்பு. மாமரங்கள் எல்லாமே பார்த்திங்கன்னா ஒரு 10 வருஷம் ஏஜ் இருக்கிற மரங்கள். மெயின்டெனன்ஸ் பார்க்கும்போது ஒரு 50% தான் மெயின்டெனன்ஸ் இருக்குது. இன்னும் இதெல்லாம் ப்ராப்பராக பண்ணியிருந்தோம்னா நல்லா ஒரு ஃபார்ம் லேண்டாக இது இருந்திருக்கும். கொஞ்சம் ரெனோவேஷன் ஒர்க் மட்டும் பண்ண வேண்டியது இருக்குது. நேஷ்னல் ஹைவே 45 மேல்மருவத்தூர் ஜங்ஷன்லேருந்து 12 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் இந்த ப்ராப்பர்ட்டியை ரீச் பண்ண முடியும். பாண்டிச்சேரி ஸ்டேட்லேருந்து 53 கிலோமீட்டரில் இந்த ப்ராப்பர்ட்டி அமைஞ்சிருக்கு. ஸ்டேட் ஹைவே 117 ஜங்ஷன்லேருந்து வித்தின் 100 மீட்டரில் இந்த ப்ராப்பர்ட்டியை ரீச் பண்ண முடியும். டோட்டல் எக்ஸ்டென்ட் பார்த்திங்கன்னா 23 ஏக்கர் ப்ராப்பர்ட்டி. இதில் 15 ஏக்கர் ஃபுல்லாகவே பார்த்திங்கன்னா ஃபார்ம் லேண்ட் பண்ணியிருக்காங்க. 8 ஏக்கரில் கல்டிவேஷன் லேண்டாக இருக்குது. 2 ஃப்ரீ சர்வீஸ் இருக்குது, 2 வெல் இருக்குது. என்டையர் ஃபீல்டு ஃபுல்லாகவே பார்த்திங்கன்னா ப்ராப்பரான ஃபென்ஸ் பண்ணியிருக்காங்க. மதுராந்தகம் டவுன்லேருந்து பார்க்கும்போது 13 கிலோமீட்டரில் இந்த ப்ராப்பர்ட்டியை ரீச் பண்ண முடியும். இப்போ இந்த ப்ராப்பர்ட்டினுடைய ரோடு ஃப்ரண்டேஜ், அந்த ரோடு அப்ரோச் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். ப்ரைஸ் பார்க்கும்பொழுது 40 lakhs ஒரு ஏக்கரோட விலையாக இருக்குது. 40,000 ஒரு சென்ட்டுடைய விலையாக இருக்குது. ஸ்லைட்லி நெகோஷியபிள். இதுதான் ப்ராப்பர்ட்டினுடைய மெயின் என்ட்ரன்ஸ். இதுதான் பார்த்தீங்கன்னா ப்ராப்பர்ட்டினுடைய ஈஸ்ட் டைரக்ஷனில் 1200 feet லென்த்துக்கு 20 feet வைடுக்கு இருக்கிற மட் ரோடு. இது ஃபுல்லாகவே நமக்கு ரோடு ஃப்ரண்டேஜ் வந்து அவைலபிளாக இருக்குது. ப்ராப்பர்ட்டினுடைய ஓவரால் வியூ பார்த்திங்கன்னா இதுதான்.
இந்த லாங் வியூவில் ஒரு கோவில் தெரிஞ்சு பாருங்கள். அதுதான் வந்து பார்த்திங்கன்னா ஸ்டேட் ஹைவே 117 ஜங்ஷன். அங்கேருந்து கரெக்டாக இந்த 30 ஃபீட் வைடு இருக்கிற தார் ரோடு. இப்போ தார் போடுற வேலைகள் நடந்துகிட்ருக்கிறதுனால ஜல்லி போட்டிருக்காங்க. இதுதான் நம்மளுடைய ப்ராப்பர்ட்டினுடைய நார்த் டைரக்ஷனில் மோர் தென் 600 ஃபீட் வந்து இந்த தார் ரோடு ஃப்ரண்டேஜ் இருக்குது. அதே போல் ப்ராப்பர்ட்டினுடைய ஈஸ்ட் டைரக்ஷனில் 1200 ஃபீட் லென்த்துக்கு 20 ஃபீட் வைடுக்கு மட் ரோடு வந்து அவைலபிளாக இருக்குது. நம்மளுடைய ப்ராப்பர்ட்டினுடைய ஓவரால் வியூ பார்த்திங்கன்னா இதுதான். இந்த வழியாகவே நம்ம போனோம்னா ஒரு 1.5 கிலோமீட்டரில் அருகாமையில் இருக்கிற வில்லேஜை வந்து ரீச் பண்ண முடியும். டோட்டல் எக்ஸ்டென்ட் பார்த்திங்கன்னா 23 ஏக்கர். இதில் 5 ஏக்கர் பார்த்திங்கன்னா ஃபார்ம் லேண்டாகவும் 8 ஏக்கர் பார்த்திங்கன்னாவும் கல்டிவேஷன் லேண்டாகவும் இருக்குது. ப்ரைஸ் பார்க்கும்பொழுது 40 lakhs ஒரு ஏக்கரோட விலையாக இருக்குது. ஃபார் மோர் டீட்டெயில்ஸ் ப்ளீஸ் கான்டாக்ட் அஸ். நன்றி, வணக்கம்.